على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعنه ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ரிவாயத் செய்யப்படுகிறது. قال رسول الله صلى الله عليه وسلم, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஆ அஹதுக்கும், உங்களில் யாரும் துஆ செய்தால் அல்லாஹ் இடத்திலே, ஃபலா யகுல் அல்லாஹும்ம ஃபில்லி இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ விரும்பினால் என்னை மன்னிப்பாயாக என்று நீங்கள் கூற வேண்டாம். வலாக்கின் என்றாலும் லியஅஸிம், அவர் அஸ்மு செய்து உறுதியாக அல்லாஹ் இடத்திலே கேட்கட்டும் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ் நீ விரும்பினால் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லலாமா? நேற்று கேள்வி கேட்டேன். ரிலாபில் கலா, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? என்ன ரிலாபில் முசீபத் இருக்கு, அல்லாஹ் நம்ம கொடுக்குற சோதனைகள் கஷ்டங்கள் இருக்கு, அதை நாம் அல்லாஹ் இடத்துல சபுர் செய்வது, அதுக்கு பேர் ரிலாபில் கலா. சபுர் செய்வது வேறு. ரிலாபில் மாசியத் இல்லை, பாவங்கள் நம்மள அல்லாஹ் நிகழ வைக்கிறோம், அதை நாம் பொருந்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்னை பாவம் நிகழ்ந்துருச்செல்லாம் மன்னிச்சுக்கல்லா, இனிமேல் நிகழாது என்னை பாதுகாத்துக்கல்லா, இது நிகழ்ந்த என்னுடைய பாவங்களை நான் விரும்பவில்லை, என்னில் தெரியாமல் நிகழ்ந்து விட்டது, அதை நீயும் விரும்பலை. அல்லாஹ் தாலா இன்னல்லாஹ் லா யர்தா லி இபாதில் குஃப்ர, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு குஃபரை அல்லாஹ் பொருந்தி கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுங்களா? தன் அடியார்களுக்கு அல்லாஹ் தாலா குஃபரை பொருந்தி கொள்வதில்லை. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் தாலா நீதியாக நடக்கும்படி ஏவுகிறான், இஹ்சான் பிறருக்கு நன்மை செய்யும்படி ஏவுகிறான். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் ஈதா இதில் குர்பா, அண்டை அயலார்களுக்கு கொடுத்து உதவும்படி ஏவுகிறான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருக்கத்தக்க காரியங்களையும் தடுக்கப்பட்ட காரியங்களையும் அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். உங்களுக்கு வெறுப்புக்குரிய காரியங்களையும் தடுக்கிறான். வல் பகி, ஒருவருக்கு ஒரு வரம்பு மீறுவதையும் அல்லாஹ் தடுக்கிறான். அப்போ தீய காரியங்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ரெண்டும் அல்லாஹ்வின் பொறுத்து தான் வருது. வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை அடங்கலும் அல்லாஹ்வின் பொறுத்து தான் வருகிறது. ஆனால் ஹைருக்கு சே அல்லாஹ் ராசி, ஷர் சே நாராஸ். ஹைரை கொண்டு அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்கிறான், தீமைகளை அல்லாஹ் பொருந்தி கொள்வதில்லை. நம்ம தொழுகையும் அல்லாஹ்வின் கோபத்தை கொண்டு தான் தொழுகிறான். ஒருத்தன் திருடுவதும் அல்லாஹ்வின் கோபத்தை கொண்டு தான் திருடலாம். தொழுகை அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட செயல், திருட்டுத்தனம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்படாத அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய செயல், அதை அல்லாஹ் பொருந்தி கொள்வதில்லை. அதனால அதன் மீது நாமளும் பொருந்தி கொள்ளக்கூடாது. அது திருடிட்டான், எல்லாரோட தகுதியில் திருடன் இருந்துச்சுங்க, நான் திருடிட்டேன், இது பதில் அல்ல. என் தகுதியில் உள்ளது உண்மையா இல்லை, அதுவும் உண்மைதான். அல்லாஹ் நாடாமல் நடந்திருக்காது உண்மையா இல்லையா, அதுவும் உண்மைதான். ஆனால் எப்படி அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தாலும் அந்த செயல் குற்ற செயல் தான். அந்த குற்ற செயல் இவன் நிகழ வேண்டும் என்ற இல்மில் இருந்திருக்கு. அல்லாஹ் வெளியே வந்த பின் தான் தெரிஞ்சிச்சு. நான் அதை பொருந்திக்கலை, நீயும் பொருந்திக்கல, அதை நானும் பொருந்திக்கல, என்னைய மன்னிச்சிட அல்லான்னா அல்லாஹ் மன்னிச்சிடறான். ரிலாபில் மாசியத்து அது கூடாது. பாவங்களை பொருந்தி கொள்வது, நம்முடைய தகுதியில் முசீபத்து இருந்துச்சு, அது நிகழ்ந்துருச்சு, அல்லாஹ் இந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்துருச்சு, அது பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட துஆ செய்யணும், அதை நீக்கும்படி கேட்கணும். ஏன் இப்படி நிகழ்ந்துச்சு, என் தகுதியில் இப்படி நிகழ்ந்தது காரணம் என்ன அப்படின்னு நாம் அதை ஆராய்ச்சி பண்ண அவசியம் இல்லை. அது ரிலாபில் கலாவாக ஆகாது. அப்போ ரிலாபில் கலா வேறு, ரிலாபில் மாசியத்து வேறு. ரிலாபில் குஃபுர் ஆயிரும், ரிலாபில் மாசியத்து அது ஒரு மாசியத்து ஆயிரும். பாவங்களை பொருந்தி கொள்வது ஒரு பாவமாக போயிடும், குஃபுரை பொருந்தி கொள்வது அது ஒரு குஃபுராக போயிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். அப்போ அல்லாஹ் இடத்துல நீ விரும்பினால் மன்னிச்சுக்கையா அல்லாஹ், என்னை மன்னிச்சிட அல்லாஹ் அப்படின்னு நீ கேட்காத. அப்போ அல்லாஹ் தாலா மன்னிக்க விரும்பலை, தண்டிக்க விரும்பினான், பரவாயில்ல, அல்லாஹ் தண்டிக்க விரும்பினா நான் நரகத்துக்கு போகிற தயாராக இருக்கேன், அப்படி எல்லாரும் அப்படி அர்த்தம் இருக்குது, அப்படி அர்த்தம். எல்லா இடத்துல கெஞ்ச வேண்டும், யாரெல்லாம் என்னை மன்னிச்சிட. வலாக்கின் என்றாலும் லியஅஸிம், அது உறுதியாக கேட்கட்டும், யா அல்லாஹ்
எனக்கு தேவை, உன்னை விட்டா என்ன வேறு ஆளே இல்லை. தவக்குள் பரிபூர்ணமாக வைக்கணும். நம்பிக்கை எப்படி வைக்கணும்? எல்லா இடத்துல பரிபூர்ண நம்பிக்கை. பரிபூர்ண நம்பிக்கைன்னு அர்த்தம் என்ன? கொஞ்சோன்னு கூட வேற சிருஷ்டிகளின் பக்கம் தவஜ்ஜு செய்யக்கூடாது. 100க்கு 100 அல்லாதான், 100க்கு 99 அல்லாஹ் நம்புகிறேன், ஒரே ஒரு சதவீதம் இவரை நம்புறேன்னு நினச்சா அது தவக்குள் பரிபூர்ணமாக. ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ் பரிபூர்ணமாக நம்புகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானது. அப்படின்னா அர்த்தம் என்ன? சப்சே அபு சூட்டு கேஹம் உன்சே லகே பைத்தே. எல்லா தொடர்புகளையும் துண்டித்து கொண்டு அல்லாஹோடு என்னை சேர்த்து நான் அமர்ந்து கொண்டேன்டான் சொல்லி. எல்லாத்தையும் கைவிடு, என்னை காப்பாற்ற அல்லாஹ் தயாராக இருக்கான். இங்கே ஒரு கை பிடிச்சிக்கிட்டு யாரை எப்படியாவது காப்பாற்றுது, அது செல்லாது. அல்ல ஒரு கை இப்படி எதுக்கும் பிடிச்சிக்கலாம். ஆனால் அல்லாம நம்பிக்கை வரல. துல்முல் யக்கீன் எனக்கு பேர். தாதா சர்கார் சொன்னதா என் ஷேக் நான் சொன்னாங்க. யக்கீன் எத்தனை மொத்தம்னு கேட்டாங்க. 3 யக்கீன் சர்கார் முடிதுக்கலாம். என் சர்கார் சொன்னாங்க. கேட்டாங்க என்கிட்ட, எல்லாரும் உட்காந்து நான் 3 யக்கீன் சர்கார். நான் கிதாப் படிச்சிருப்போம்ல, குரான் ஷரஹ்லாம் வருது இல்லையா, குரான் தஃப்சீரில் வருது இல்லையா, என்ன 3 யக்கீன் என்னென்ன? இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன். 3 யக்கீன். 4வது ஒரு யக்கீன் விட்டியாப்பா நீ அப்படின்னா, அது என்ன சர்க்கார்? அது துல்முல் யக்கீன். இல்முல் யக்கீன் மாதிரி துல்முல் யக்கீன் அப்படின்னா அது என்ன சர்க்கார்? நடக்குமா நடக்காதா, செய்வானா செய்ய மாட்டானா, எதுக்கும் நல்லா கேட்டோம், இல்லை கைவிட்ட என்ன செய்யறது? எதுக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம கைவிட்டாலும் நாம் எதுக்கும் ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரும் கேட்டிருக்கோம், எல்லாம் உதவி செஞ்சால் சிறப்பாக நடத்துவோம். இல்லைன்னா நமக்கு ஒரு 50,000 அவர் தான் கையில் இருந்துச்சு, அதை வச்சு அதை ஓட்டிக்கலாம். இல்லை, இதுக்கு பேர்னா துல்முல் யக்கீன். கிடைக்குமா கிடைக்காதா விளைஞ்சா இல்லைங்களா? இது ஒரு யக்கீன் இருக்குப்பா அப்படின்னு துல்முல் அரபி வார்த்தை இல்லை பை, உருது துல்முல்னா துல்முல் தான்னு இப்படியும் அப்படி இப்படிக்கும் அப்படிக்குமா இருக்குது. லா இலாஹா உலாய் லா இலாஹா உலாய் கிடைக்குமா கிடைக்காது வஸ்துவாசோட. இல்முல் யக்கீனா இல்மால் யக்கீன் அறிந்து யக்கீன் கொள்வது. ஐனுல் யக்கீனா பார்த்து உறுதி கொள்வது. ஹக்குல் யக்கீனா அனுபவித்து உறுதி கொள்வது. இது சந்தேகத்தில் இருக்காது, இது செல்லாது. முற்றிலும் அல்லாஹ் பக்கம் விட்டுட்டு தபத்தல் இலை தபத்தீலா. உன்னால தான் முடியும், நீ தான் செய்யணும், வேற வழியில வேற யாரையும் நம்புற மாதிரி நான் இல்லை. அப்படி சரணாகதி ஆயிரு எல்லா இடத்துல. அல்லாஹ் சொர்க்கத்தில் போடுவான் ரஹமத்தை கொண்டு, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அமல் இதையும் நான் நம்புறேன் செல்லாது. அமல் செய்ய, அமலை நம்பாத. இந்த அமல் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. பெருமாள் சொன்னாங்க, நீங்கள் யாரும் அமலை கொண்டு சொர்க்கம் போய் சேர முடியாது. அப்போ அமலுக்கு வதன் வந்துருச்சே, அமல் பெரிய மரியாதைக்குரிய வஸ்துவாசி. அமல் செய்ய, எதுக்காண்டி செய்ய? இது சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்காண்டி இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமல் செய்ய சொன்னால் அது நேரத்து அமல் செய்யும். அல்லாஹ் தொழுக சொன்னால் அது நேரத்து தொழுதே. இது சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும்னு யாருக்கு தெரியும்? சில பேர் தொழுகிறார்கள், அந்த தொழுகை அவர் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கவில்லை, நரகம் கொண்டு போய் சேர்த்து விட்டது. வயலுள்ளில் முசல்லீன் ஏன் சொன்னான் அல்லா தஆலா? பின்ன தொழுகையாளிகளுக்கு நரகம் செல்வார்கள் யார்? அந்த தொழுகை பிறருக்காக தொழுகிறார்களே அவர்கள். அல்லதீன் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அலட்சியமாக தொழுகிறார்களே அவர் நரகம் போய் சேருவாங்கன்றாங்க. அதே தொழுகை நரகம் கொண்டு போய் சேர்த்துருது. சில பேர் தர்மம் செய்வார்கள், தர்மம் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது. சில பேர் சேர்க்கும், சில பேர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். தர்மம் செய்வான், ஒரு ஆள் மஸ்ஜிதில் வருவான், அல்லாஹ் நான் தர்மம் செஞ்சேன் ரப்பேன்னு சொல்லுவான். நீ அடுத்தவங்க பார்க்கத்தானே செஞ்ச, நரகத்துக்கு போடான்னு சொல்லிடுவாங்க. ஜிஹாது செஞ்சான், நரகத்துக்கு போடான்னு சொல்லிட்டான். அதெல்லாம் பிறருக்காக வேண்டி செஞ்சான். இல்மு கற்றுக் கொடுத்தான், காசு பணத்துக்காக மற்றவர்களுக்காக கற்றுக் கொடுத்தான், நரகத்துக்கு போடான்னு சொல்லிடுவான். இப்போ காசு பணத்தான் இல்மு கற்றுக் கொடுக்கூடாதா? இப்போ நான் மசாலா ஓதி தரேன், நான் மாதமாக சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றோம் குழந்தை குட்டிகளுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. நோக்கமே அது அல்ல. வலா தஜஅலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினா. ஒரு ஹதீஸை பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தஜஅலி துனியா அக்பர ஹம்மினா, உலகம்தான் எங்களுடைய கவலைகளில் பிரதான கவலையாக நீ ஆக்கிவிடாது. வலா தஜஅலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினா, எங்களுடைய அறிவின் உச்சகட்டமாக அதை ஆக்கிவிடாது. ரொம்ப பெரிய அறிவாளி, இந்த அறிவை கொண்டு போய் அவன் அப்படியே துனியாவை சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு அந்த அறிவை எங்களுடைய உச்சகட்டமான அறிவின் பலனாக துனியாவை ஆக்கிவிடாது. நேற்று தொண்டு பேசிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க
ஒரு பெரிய சிட்டியாக பார்த்து நம்ம போய் தங்கினா அங்கே இந்த கெட்டும் பட்டணம் போ அப்படின்னு தமிழில் பழமொழி சொல்கிறோம். அந்த மாதிரி ஊர்களுக்கு போனால் ஏதாவது ஒரு தொழில், துணை தொழில்கள் நடக்குது. நாம் ஒரு தொழில் துணை தொழில் செஞ்சாலும் சரி. உதாரணமாக திருப்பூர் போனோம், பனியன் கம்பெனியில் வேலை கிடைக்காட்டியும் பிட்டு துணிலாம் இருக்குமே, அதை வாங்கி தச்சு கொடுத்தாலும் சரி, நல்லா பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அங்கே போய் சின்ன சின்ன முன்னேறி பெரிய ஆளாக போயிடலாம். அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வந்தார். நான் சொன்னேன், எனக்கு நீ சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எல்லா செய்தியும், அதன் பக்கம் எனக்கு சுத்தமாக கவனமே இல்லை. எனக்கு அறவே எனக்கு கவனம் பொழைக்கணும், இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும், போகணும், இப்படி பெருசாக போகணும், பெரிய ஆளாக போகணும், பெரிய கோடீஸ்வரனாக போகணும். இன்னும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனானாலும் எவ்வளோ விட்டு தானே போகிறோம். இருக்கிறது கொஞ்சம் காலம். இப்போ எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு தங்களுடைய துவாக்களில். இன்னும் 45 வருஷமாக வாழ போகிறோம். இன்னும் எத்தனை வருஷமாக தெரியல. பெருமாள் 63 வயசில் அல்லாட்ட போனாங்க. நாளைக்கே மூத்து வந்துடும், இன்றைக்கே மூத்து வரலாம். ஒரு 63 வயசு நாம் ஒரு நம்பிக்கை மேல் என்னங்கிறாங்கல்ல, அப்படியே 63ன்னு வச்சா கூட இன்னும் எத்தனை வயசு? 18 வயசு தான் இருக்குது. 18 வயசு நான் கபருக்கு போய் கபரில் உள்ளே வச்சுருவாங்க. இன்னும் 18 வருஷம் கலைஞ்சிங்களா? உங்கள் கல்யாணம் தான் பார்ப்பேன் என்ன கூட தெரியல, அல்லா தோஃபி செஞ்சால் பார்க்கலாம். கலைஞ்சிங்களா? இன்னும் 18 வருஷம் 63 கணக்கு வச்சோம்னா அதில் நம்ம துனியாவை குப்பை சேர்த்துறதுக்காக பாடுபடும். இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வயசை அல்லாஹ் தாலாவை சேகரிச்சுக்கிறது, அல்லாவை அடைஞ்சிக்கிறது. ஜி அல்லாஹ் கல்பில் ஒரு நொடி கூட மறவாது, ஒரு நாளும் உன்னை மறவாது உறவாடும் நிலை வேண்டும். நல்லது கேட்கணும். ஒரு நொடியும் உன்னை மறவாது. துமீக்கு தேக்குனா இது பூச்சுனா துமி கலீம் சக்கா சொல்கிறாங்க, तुम्ही को दिल में रखना, साथ रहना, तुम पे मर मिटना, यही एक काम रहता है, मुझे इसके सिवा क्या है. तुम्ही को दिल में रखना, இறைவா நான் உன்னையே என் கல்வியில் வச்சுக்கணும். சாத்து ரஹ்னா, உன் கூடயே இருக்கணும் ஒவ்வொரு நொடியும். தும்பே மறுமிட்டேன், இருக்கிற ஒவ்வொரு நொடியும் வேஸ்ட் பண்ணாமல் உனக்காக வேண்டிய அர்ப்பணமாகி உன்னிலேயே அழிஞ்சிடணும். நான் அழிந்து போய்விட வேண்டும், உன்னில் என்னை ஃபனாவாக்கி விட வேண்டும். ஏக்கு காம ரஹ்தா ஹை, இந்த ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு. முஜே இஸ்கே சிவா கியா ஹை, இதை தவிர வேற வேலையே எனக்கு இல்லை. போயிட்டான் என் வேலையே அதுக்கு தான். இருக்கிற காலங்களை மக்களோடு பழகி மக்களோடு சுகம் கண்டு துனியாவை சம்பாரித்து அதில் வாழ்ந்து சாவறதுக்காக காலம் எப்படி இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் ஓடிடும் இந்த காலம். இன்னொரு 18 வருஷம் எவ்வளோ காலத்தை ஓட போதா தெரியல. வினாடி கண் சிமிட்டு நேரத்தில் ஓடிடும். 40 வருஷம் ஓடனே தெரியல. இப்போ தான் பள்ளிக்கூடத்தில் வளர்த்திட்டு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி பள்ளிக்கூடம் நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன், பஷீர் சேர்க்கறதுக்காண்டி. அலைஞ்சுங்களா போனால் அந்த செவரு, அந்த காம்பவுண்ட் செவரு எல்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த கேட்டு எதுவும் மாற்றல, அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஏன் ஏறி கூச்சோம் ஜி, இங்கே தான் தாண்டணும். அந்த மரங்கள்லாம் கூட இன்னும் இருக்குது. 45 வருஷமாக இருக்குது, 25 வருஷமாக. 15 வயசில் படித்த ஒரு ஸ்கூல் பை 10th வரைக்கும், 5th 10th வரைக்கும் படித்த ஒரு ஸ்கூலு. அதே கட்டிடங்கள், அதே மரங்கள், அதே காம்பவுண்ட் செவரு இன்னும் அப்படியே இருக்குது எல்லாம். அதே கிரவுண்டு, எத்தனை வாழ்த்து படுத்து புரண்டு கட்டி புரண்டு கபடி விளையாண்ட கிரவுண்டுங்க. இப்படியே பார்த்தோம் ஒரு ரவுண்டு. ஆஹா, அப்படியே மாறாமல் இருக்குது எல்லாமே. விளைஞ்சுங்களா? 25 வருஷம் காலம் ஓடி போச்சு. இப்போ அது மாதிரி 15 வயசில் இப்போ 45 வயசு 10th படித்தது 30 வருஷம் போயிடுச்சா? 45 15 40 30 வருஷம் போயிடுச்சு. மாறாமல் அப்படியே இருக்குது. தூங்கு மூஞ்சி மரங்கள் உட்பட அதுவும் அப்படியே இருக்குது எல்லாமே. அங்கே படித்து புரண்டது, 5 வருஷங்கள் விளாண்டது, ஓடந்து அடிச்சுக்கிட்டது, பிடிச்சிக்கிட்டது எல்லாம் கண் சிமிட்டு 15 30 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் அந்த பசுமையாக நினைவுகள் அப்படியே இப்போ நேற்று பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த திட்டில் தானே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த எவன் கூட உட்காந்தோம் அப்படியே அந்த செய்தி அப்படியே சீன் ஓடுது. இங்கே 30 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் 18 வருஷமோ 20 வருஷமோ அதே மாதிரி ஓடிடும் ஒரு நிமிஷத்தில். இதுக்காக துனியாவை செலவழிச்சோன்னா ஆசைக்கு போய் கவலைப்படுவோம். மறுமை நாளில் போய் பார்ப்போம். இனி இல்லை அவர்கள் பார்த்தாங்கன்னா ஒரு பகலின் ஒரு சிறு நேரமும் ஒரு மாலை நேரத்தின் ஒரு சிறு பொழுதாகத்தான் உலகில் வாழ்ந்தோம் என்று அவர்கள் நினைப்பார். அது எப்படி வருது? அம்மாயத்துக்கு அர்த்த சூறாமா கடைசி வரும் பாருங்க. என்ன குரான்டுமா? அம்மாயத்துக்கு அர்த்த சூறேனா கடைசி எடுங்க, குரான் ஷரீஃப் எடுங்க.
நான் இந்த உலகில் எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பேன்? ஒரு சில நாட்கள் கூட இல்லை. ஒரு பொழுதின் காலை ஒரு நாளின் காலை பொழுதோ அல்லது அதன் பொன் மாலை பொழுதோ ஒரு சில நொடிகள் தான் உலகில் இருந்திருப்பேன் போன்ற அல்லவா தெரிகிறது என்று மறுமை நாளில் போய் சொல்லுவானா. கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷிய்யத்தன் அவ் துஹா. அந்த மறுமை நாளில் போனவர்கள் பார்ப்பார்கள், இந்த உலகிலே அவர்கள் ஒரு சிறு மாலை பொழுதோ அல்லது ஒரு சிறு காலை பொழுதோ தவிர நாம் அங்கே தங்கியிருக்கவில்லை. லபிஸ்தும் இல்லா கலீலா ஒரு ஆயத்தில், இன்னொரு ஆயத்தில் கண் சிமிட்டும் நேரம் தான் துனியாவில் வாழ்ந்தோன்னு நினைக்கிறான். அவ்வளோ சின்னதாக காட்டுறான் துனியா. இதில் இந்த வாழ்க்கையை நம்ம காசு சேகரிப்பதற்கும் பணம் சேகரிப்பதற்கும் வீடு கட்டுறதுக்கும், வீடு கட்டி முடிக்கிறான், காசு சேகரிக்கிறான், கொஞ்சம் காலம் வீடு கட்டி முடிக்கிறான், கபரில் கொண்டு வச்சிடறான், அத்தனையும் விட்டுட்டு போயிடுறான். கொண்டு போகிறத தயார் பண்ணுறதுக்கு செலவு பண்ணணுமா, விட்டுட்டு போகிறத தயார் பண்ணுறதுக்கு நேரங்களை செலவு பண்ணணுமா? அது என்ன கல்வி நாயகம். லாக்கு ஜல்வத் ஹை ஃபிதா ஹல்வத் ஜானாகி. 1000 ஹல்வத் ஜல்வத்துகள் அர்ப்பணமாகட்டும் என் நேசனோடு ஒரு ஹல்வத்தில் இருப்பதற்கு. மக்களுக்கு மத்தியில் தன்னை பிரஸ்தாபிக்குதல், மீட்டிங்கள், மேடைகள், முழக்கங்கள், இதெல்லாம் ஜல்வத்து. இதெல்லாம் 1000 ஜல்வத்துகள் அர்ப்பணமாகட்டும் என் நேசனோடு ஒரு நொடி தனித்திருப்பதில் கிடைக்கும் இன்பம் அதில் எதிலுமே எனக்கு கிடைக்கல. அதில் இன்பம் இல்லைண்டா. அதனால் என் கதவை சாத்தி கொண்டு உள்ளே உட்காண்டேன். என் நேரங்களை அல்லாவுக்கு செலவு பண்ணு, அல்லாவோட நேரம் செலவு பண்ணு, அவனை முற்றிலும் பெற்றுக்கொண்டு எழுந்திரிச்சு போனோம். के मुद्दत हुई उनको खुद में लेना है. जी அந்த கோசினா படிக்கிறான் தைபத கோசில. ஃபனா ஹோ ஜாயேங்கே, எஜமானே உங்கள் வாசலுக்கு வந்தோம் அழிஞ்சு போயிடுவோம். யா உनको अपने में लेकर उठेंगे, அல்லது அவனை எங்கள் கூட வாங்கிட்டு எந்திரிச்சு போவோம். வாசலில் கே முத்தத் ஹோகே தரே தில்தார் பர் பைட்டே. அதேமாதிரி உங்கள் திருவாசலுக்கு கான்காவுடைய வாசலுக்கு எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இனியும் காலத்தை நான் வீணாக்க தயாராகி இங்கேயே செத்து போவேன். நீ புதைச்சிருங்க வாசலில், இல்லையா அல்லாவை என்னோடு வாங்கி கொண்டு வெளியே போவேன். நான் இனியும் என் நேரங்களை வீணாக்க தயாராகில்லை. யோசனை ஃபனா ஹோ ஜாயேங்கே, அழிந்து போவை. இல்லை என்றால் உனக்கு அப்பனேமே லேக்கர் விட்டேங்க, அவனை என் கூட வச்சுக்கிட்டு நான் எந்திரி, அவன் எந்திரிக்கணும், நான் பார்த்தா அவன் பார்க்கணும், நான் பேசினா அவன் பேசணும், நான் கேட்டால் அவன் கேட்கணும். குந்து சம உள்ளது எஸ்மபிஹி, நான் கேட்கும் காதாக அவன் இருக்க வேண்டும், நான் பார்க்கும் பார்வையாக அவன் இருக்க வேண்டும், அது வெற்றி. நான் பேசும் நாவாக அவன் இருக்க வேண்டும், நடக்கும் காலாக அவன் இருக்க வேண்டும், நான் பிடிக்கும் கையாக அவன் இருக்க வேண்டும், நான் நினைக்கும் உள்ளமாக அவன் இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அது வாழ்க்கை இல்லையா. சோறு தின்று களி தின்று சாவறதுக்கு அப்புறம் தான் நான் அழிந்து போய் விடுவேன், இல்லை என்று அவனை என்னோடு எடுத்துக்கொண்டு எழுவேன் அப்படின்ட்டான். தரே கே முத்தத் ஹோகையே தரே தில்தார் பர் பைட்டே. என் நேசனின் சன்னிதானத்திற்கு வந்து அமர்ந்து, என் சேகநாயகத்துடைய கான்காவுக்கு வாசலுக்கு வந்து அமர்ந்து எத்தனை காலங்கள் போய்விட்டது, இனியுமா நான் இப்படி சோம்பேறித்தனமாக இருப்பேன் அப்படின்ட்டாங்க அவங்க. அதனால் இருக்கிற காலத்தை நம்ம அவனை பெற்றுக்கொள்ளணும். வேற யார்ட்டையும் பேசுறது, விளையாடுறது, கூத்து கும்மாளம், இதில் நேரம் வீணாக்குவது எல்லாமே தேவையில்லைன்ட்டாங்க சொல்லி. किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या, कलीम नहीं. किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या, तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे ही सिवा क्या है. மற்றவர்களை பார்ப்பதும் பேசுவதும் அவற்றில் மனதை ஈடுபடுத்துவதும் எதற்காக வேண்டி, என்ன தேவை எனக்கு? உன் மாசிவல்லாவிலையும் பார்க்குறேன் ரப்பே, உன் மாசிவல்லா ஒன்றும் இல்லை. உன் மாசிவல்லாவில் பார்க்குறேன், உன் அல்லாத வஸ்துக்கள், உன் அல்லாதவை என்று ஒன்று இல்லை. அல்லாதவைகளில் அல்லாதவை என்று எதையும் நான் பார்க்கவில்லை. யாரிடம் பேசினாலும் உன்னிடம் பேசுகிறேன். ஜஹாம்பி பஸ்மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே தைபதோஸ். இவ்வுலகிலே எங்கே உட்கார்ந்தாலும் உன் முன்னால் தான் உட்கார்ந்துருக்கிறேன். யார் முன்னால் உட்கார்ந்தாலும் உன் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ நேரங்கள் அதுக்கு செலவு பண்ணுறவங்க தான் அறிவாளி பை, மற்றவெல்லாம் வேஸ்ட்டு. வழங்குச்ச பை. அப்போ அல்லாஹ்தால ஒரு சில நொடிகள் கொடுத்தாலும்
எதுக்காக செலவு பண்ணணும்? அவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் இன்பங்களில் பேரின்பம். இங்கே எந்த அளவு அல்லாஹ்வுடைய மாரிஃபாவை பெற்றுக்கொண்டீர்களோ அதுதான் அங்கே போய் பிரம்மாண்டமாக சொர்க்கத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் இங்கே எதை பெற்றுக்கினீங்களோ அதுதான் அங்கே சொர்க்கத்தில். இங்கே மாரிஃபா பெறலை, அங்கே மாரிஃபா பெற முடியாது. இங்கே இறைஞானங்களை பெற்றுக்கிட்டீங்க, அங்கேயும் பெற்றுக்கலாம். புரிஞ்சுங்களா? இது வருது இல்லையா? இங்கே எவ்வளோ குர்ஆன் ஓதுறையோ சொர்க்கத்தில் அவ்வளோதான் ஓத முடியாது, அதுக்கு மேலே ஓத முடியாது. சொர்க்கத்து வாசலை பேர் அனுப்பியாட்டி வச்சுருவான். நீ துனியாவில் எவ்வளோ குர்ஆன் ஓதனையோ அந்தளவு ஓது. வரத்தில் நீ ஓது குர்ஆனு. தி கமாக்கான தி துரத்தில் ஃபில் துனியாவா அடிச்சிடுங்க. துனியாவில் எப்படி ஓதுனே அந்த மாதிரி ஓது. இப்போ துனியாவில் ஒரு ஜுஸு ஓதனமே அங்கே போய் ஒரு ஜுஸும் ஓத முடியும். இன்ன மகாமுக்கு முன்தஹாக ஆஹிருமா தக்கர மீன குர்ஆன். துனியாவில் சொர்க்கத்தில் போய் கடைசியாக எங்கே போய் ஓதிக்கிட்டே நடந்துகிட்டே போயிட வேண்டியதான். ஒரு ஜுஸு ஓதிட்ட, அதுக்கு மேலே எனக்கு துனியாவில் ஓதலைன்னா அங்கேயே நின்றுடும். அதுதான் உன்னுடைய சரௌண்டிங். சொர்க்கத்தில் அவ்வளோதான். நீடுவழி காலம் வாழ்ந்தாலும் அவ்வளோதான் அவன் இடம். புரிஞ்சுங்களா? 2 ஜுஸு ஓதுனா அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ். யுகால் லி சாஹிபில் குர்ஆன் இக்ரா, நீ ஓது, வர்தகி, முன்னேறு சொர்க்கத்திலே. வரத்தில் கமாத் குந்த துரத்தில் ஃபித் துனியா, இவ்வுலகிலே நீ எப்படி ஓதிக்கொண்டு இருந்தாய் அப்படி ஓது சொல்லப்படும். இன்ன மன்சிலக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, நீ எப்படி துனியா ஓதனே அந்த மாதிரி ஓதிக்கிட்டே போ. கடைசி ஆயத்து முடிக்கும் போது அதோடு அங்கே மலக்குமல் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க, மயில் கல் தூக்கிட்டு. எங்கே ஆயத்து முடிக்கிறோம் அதுக்கு மேலே அடுத்த ஆயத்து இல்லை, அவள் தான் ஓதனேன் நடு, இவள் தான் உன் சரௌண்டிங், உனக்கு பூமி அவள் தான். இப்போ வாழ்நாள்லாம் பின்ன ஒரு நாளைக்கு ஒரு கத்தம் முடிப்பாங்க ஷாஃபிமாம். ஒரு நாளைக்கு ஒரு கத்தம். நம்ம வருஷம் 2 கத்தம் முடிக்க முடியல, ஒரு நாளைக்கு ஒரு கத்தம் முடிப்பாங்க. 30 நாளைக்கு 30 கத்தம், வருஷம் 365 கத்தம். இப்போ அவங்கெல்லாம் 365 கத்தம் ஓதுவாங்க. இப்போ சொர்க்கம் எவ்வளோ பெரிய இடத்த அவர்களுக்கு விசாலமான இடத்த பிடிச்சிக்குவோம். எனவே நாம் ஒரு கத்தம் ஓதுறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம அவ்வளோ தான் பிடிக்க முடியும். துனியாவில் சரி அண்ணா நான் அங்கே சொர்க்கம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், கொஞ்சம் சேர்த்தி ஓதுறேன், இன்னும் 10 கத்தம் எக்ஸ்ட்ரா ஓதுறேனே, அதெல்லாம் முடியாது. துனியாவில் எவ்வளோ ஓதுனியோ அவ்வளோ தான். நீ அல்லம் சொல்ல தான் ஓதுனியோ அவ்வளோ தான். துனியாவில் அங்கே போய் அல்லம் சொல்ல தான் ஓத முடியும். இப்போ அஷ்டா ஓடிட்டு அல்லம் சொல்ல ஓதிட்டே போவான். அங்கே வேலை ஸ்டாப், அதுதானே முடிஞ்சு. அங்கே மயில் கல் வச்சு பேர் எழுதிடுவாங்க, பேர் மண்டமஸ்தான், இது அவருக்குரிய இடம். இது நினைச்சிங்களா? எங்கள் இவ்வளோ தான் நமக்கு இடம், அவ்வளோதான். நீ அவ்வளோதான் ஓதுன குர்ஆன்ல, நீ அவ்வளோதான் ஓதுன பை, அதுதான் உனக்கு இடம். ஊழி காலம் அவ்வளோதான், அந்த இடம் தான் நிரந்தரமான இடம். எவ்வளோ ஓதனையும் அதான் அவன் இடம்னு சொல்லிடுவாங்க ஹதீஸில். அப்போ இங்கே எவ்வளோ ஓதணும் பாருங்க, நிறைய ஓதுங்க குர்ஆன், நிறைய ஓதுங்க. இங்கே ஓதணும் தான் அங்கே கிடைக்கும். இங்கே அல்லாஹ்வை அறிந்து கொள், அல்லாஹ்வோடு இங்கே இன்பம் பெறு, அல்லாஹ்வோடு நேரத்தை செலவழி, அல்லாஹ்வோட திக்ர் செய், அல்லாஹ்வோடு பேசு. இங்கே எவ்வளோ நேரம் பேசுனீங்க அங்கே அவ்வளோ நேரம் பேச டைம் கொடுப்பாங்க. இங்கே ஒரு நாளைக்கு அல்லாஹ்வோட எவ்வளோ நேரம் நீங்கள் பேசுறதுக்கு டைம் வாங்குறது, அவ்வளோ நேரம் அங்கே டைம் கொடுப்பாங்க. துனியாவோட மக்களோட பேசுகிற டைம் இங்கே பேசிக்க, அங்கே அவ்வளோ தான் பேச டைம் கொடுக்கும். இங்கே மனைவியோட பேச டைம் இருக்குது, பிள்ளைங்களோட பேச டைம் இருக்குது, அல்லாஹ்வோட பேச டைம் இல்லை. ஆகிரத்தில் போய் அல்லாஹ் நீ ஊரில் என்னோட பேசிக்க, சொர்க்கமே கொடுத்தாலும் தேனாறு குடிச்சிக்கோ, பாலாறு, இங்கே சாப்பிட்ற டைம் இருந்துச்சுல, நீ தேனாறு குடிச்சிக்கோ, பாலாறு குடிச்சிக்கோ, அங்கே முக்குலி போடு, இங்கே முக்குலி போடு, எங்களோட பேச டைம் கிடையாது அவங்க சொர்க்கத்தில். இங்கே யார் அல்லாட்டையே பேசுனாங்க, சூஃபியாக்கள் 24 மணி நேரம் அல்லாட்ட பேசுகிறாங்க. खुदा के सिवा और नबी के सिवा किसे देखूं और किसे पूछूं தான். அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வின் நபியை தவிர யாரிடத்திலே பேசுவேன், யாரிடத்திலே பழகுவேன், யாரை பார்ப்பேன்? யார்கிட்டையும் பேசவே பிடிக்கல எனக்கு. நான் யார்கிட்ட பேசினாலும் அவன்கிட்ட தான் பேசுவேன். ஐனமா துவல்லு இப்போ சம்ம வஜுல்லா, இங்கே சதா அல்லாஹ்வே பார்த்தவர்கள் அங்கே அல்லாஹ் கூட தான் இருப்பாங்க சொர்க்கத்தில். அல்லாஹ் கூடயே தான் இருப்பாங்க, இடம் பிரிஞ்சு போக மாட்டாங்க. இங்கே எவ்வளோ இருப்பானோ அங்கே அவ்வளோ விஜிதான், இங்கே எவ்வளோ பெற்றுக்கிட்டியோ அங்கே. அப்போ சிருஷ்டிகளுடைய தாலுக்காத்துகளில் முற்றிலும் விற்று அல்லாஹ் முற்றிலும் பிடிக்கலாம். எந்த அளவு விடுறையோ அந்த அளவு பிடிக்கலாம். இது ஒரு கேள்வி, அது ஒரு கேள்வி இல்லை.
நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, பிள்ளை கல்யாணம் பேசியிருக்கேன், துவா செய்யுங்க. எப்போ கல்யாணம் வைக்கலாம்? 3 மாதத்துக்குள்ளே வச்சுருங்க, 1 வருஷம் தள்ளி வைக்கலாம். ஏன் காசு பணம் இல்லை? எல்லாமே தவக்கல் வச்சு பின்னாடி இறங்குங்க, கடங்கனா வாங்கிக்கிங்க, எல்லா கடனை அனுப்பிச்சிடுவோம். வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறத செய்யுங்க. வீட்டுக்காரர் வந்தாங்க எல்லாம் 3 மாதத்தில் வைங்க. இப்போ கேட்டாங்க, அம்மா 3 மாதத்தில் எல்லாம் எனக்கு கடன்லாம் கிடைக்குமா? ஹுசூர் எல்லாம் கடன் கொடுத்துருவானா எனக்கு? 3 மாதம் கல்யாணம் நடந்துருமா ஹுசூரத் அப்படின்னு. என்ன ஜோசிக்காரனா? ஜோசியன்னு சொல்கிறோன்னா குறி சொல்கிறோன்னா நடந்துருமான்னு கேட்குறீங்க நீங்கள் என்கிட்ட. நடந்துருமான்னா சந்தேகம்னு அர்த்தம். ஏன் எல்லாம் நடத்தி காட்டுவான், அது தைரியம். சிருஷ்டிகளுடைய தொடர்பு விட்டுட்டு அல்லாட்ட கெஞ்சு. தாதா சர்க்கார்கிட்ட போய் ரஃபீகி ஷஹ்பில் சொன்னாங்க, நூரி நாயத்திட்ட போய், சர்க்கார் ஒரு வீடு கட்டணும், ஒன்றும் கையில் ஒன்றும் இல்லை, இடம் இருக்குது, வீடு கட்டணும். எவ்வளோ தான் காசு வச்சுருக்கிறேன் சர்க்கார்ட்ட? வெறும் 7,000 ரூபா இருக்குது சர்க்கார், வீடு கட்டணும். 7,000 ரூபா வீடு கட்ட 7 லட்சம் 10 லட்சம் தேவை, 10 லட்சம் தேவை, 7 லட்சம் தேவை. அந்த காலத்தில் இருக்கிறது 7,000 ரூபா தான் இருக்குது. அந்த 7,000 ரூபாய் மதரசாவில் கட்டி பில்லு வாங்கி மசா ஹரியா கொடுத்து பில்லு வாங்கிட்டு, அந்த பில்லை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் பண்ணுங்க, நல்லா கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த 7,000 ரூபாய்க்கு மணல் வாங்கி போடு, சிமெண்ட் வாங்கி போடு அப்படி சொல்லலை. 7,000 ரூபாய்க்கு மதரசாவில் கட்டி பில்லை வாங்கி இப்போ 0. இப்போ 7,000 ரூபா இருக்குது, 7,000 ரூபா இருக்குது, இன்னும் கொஞ்சம் எப்படி சேர்க்குறது, இதை வச்சு எப்படி செய்கிறதுன்ற மாதிரி சிந்தனை போயிட்டுருக்கும். அப்போ தவக்குல் அல்லது ஃபுலூஸ், பணத்தின் மேலே தவக்குல் வந்துருச்சு. இந்த 7,000 ரூபாய் மேலே தவக்குல் வந்துருச்சு. அதையும் விட்டுட்டு இப்போ தவக்கல் அல்லா தானே, வேற கதியே இல்லை, உண்மையாக தான் அல்லா நம்பிக்கை. அப்படி மனம் உடைந்து அல்லாட்ட கேட்கணும். நிர்கதியாய் அல்மை யுஜீபுல் முதுத்தர்றன்னு அர்த்தம் என்ன? எல்லா ஆதரவும் போயிடுச்சு, வேறு ஆதரவே இல்லை என்று நிர்கதியாய் அல்லாட்ட கேட்குறேன் பாருங்க. நான் தர்றேங்கிறான். நான் சொல்லுவேன் கொடுத்தா கூட, கொடுக்காட்டி போ, கொடுத்தா நல்லது, கொடுக்காட்டி உள்ள வச்சு ஓட்டிக்குவோம். இது எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு 500 ரூபா கடன் கிடையாது, ஒரு 50 ரூபா கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறது எதுக்கு? இல்லை இல்லைன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி அவர் கேட்குறான். இப்போ நம்ம அந்த கொடுங்க, இல்லை வேற யார்ட்டையும் வாங்கிக்கிறேன், எத்தனை பேர் இருக்காங்க, அல்லாட அந்த மாதிரி கேட்குறாங்க. தப்பு. முற்றிலும் சிருஷ்டிகளை விட்டுட்டா அல்ல காப்பாற்றாங்க. ஒரு ஆள் மலைக்கு மேலே போயிட்டு இருந்தா, நடந்து மலை உச்சியில், உதாரணத்துக்கு சொல்கிறாங்க ஒரு கதை. தடிக்கடி கீழே விழுந்தான். எங்கேருந்து? ஊட்டி மேலே மலையில் அப்படியே ஓரத்துண்டு வேடிக்கை பார்த்துருந்தா கீழே விழுந்தான். அப்படியே இறங்குறான், 10 மர கிளையை மாற்றி பிடிக்கிறான். ஒரு கிலோ இருக்கு, மர சரிவில் மலை இருக்கு, ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டான். நைட் நேரம் ஒன்றுமே தெரியல, கும்முருட்டி ஏதோ கையில் கிடச்சி பிடிச்சிக்கிட்டான். ஓன்னு கத்துறான், எதிரொலிக்குது மலைகளில் பட்டு. யாரும் திரும்பி பார்க்க ஆள் கிடையாது. காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ கத்தி பார்த்தான். யார் நைட்னு மலைகளை யாருக்கு போகிறா? அதாவது எதிரொலிச்சாலும் சரி கேட்கணும்ல யாருக்காச்சும். யாரும் காலம் இருட்டு நேரம் வேறு, ஒருத்தர் என்ன நடக்குன்னு தெரியல, துனியாவில் எதை பிடிச்சிருக்கோன்னு தெரியல, தூங்குறான். இப்போ கடைசி அல்லடுங்க, அல்லா கருணை காட்டுறப்பே, உன்னை விட்ட வேறு அழி இல்லை ரப்பே, என்னை காப்பாற்றல்லா. கையை விட்டோன்னு என்ன ஆகும்? அதில் எலும்பு கூட என்னமான்னு தெரியலை, காப்பாற்றுறப்பே காப்பாற்றுறேன் அழுகுறான். பிடிச்சிக்கிட்டு எதை பிடிச்சிக்கிட்டேன்? கிளைய பிடிச்சிக்கிட்டு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அசரீரியா அடியானே உன் குரலை கேட்டுக்கொண்டோம், நீ கையை விடு, உன்னை காப்பாற்றுறேன். எப்படி காப்பாற்றுறேன்? நீ கையை விடு. யோசிக்கிறோம், விட்டா யார் வந்து பிடிப்பா? இந்த நடு ஜாமத்தில் வந்து பிடிக்க யார் இருக்கா? யாராவது மேலே திடீர்னு லைட் அடித்து பார்த்து ஒரு கயிறு போட்டு மேலே ஒரு கட்டிக்கிட்டு அப்படி தூக்கணும். அப்படி கையை விட்டு எலும்பு கூட கிடைக்காது காட்சியில். காலையில் தேடுறது ஒரு புதைக்கிறதுக்காக எலும்பு வேணாமா? போய் அவன் வந்து இல்லை போய் அப்படியே வச்சுக்கிற, கையை பிடி விட்ட மாட்டேன், நீ இப்படியே காப்பாற்றலாம். மேலேருந்து கைத்தை போட்டு காப்பாற்றலாம். அதாவது நீ கையை விட்டா காப்பாற்ற, இல்லை வேலையை பார்த்துட்டு போன்ட்டான். அசரி சத்தம் வரும், கையை விட்டா நீ காப்பாற்றுறேன். அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறான். நைட்டு போகிறான், கைகள் நடுங்குது, என்ன எவ்வளோ தான் பிடிக்க முடியும்? விட்டா உயிர் போயிடும். அது வேறு, கை வலியும் எப்படி இருக்கும், பயங்கரமான வலி. நீ தொங்கி பாரு, ஒரு கம்பி பிடிச்சி 1/2 மணி நேரம், ஒரு கம்பியை பிடிச்சி சும்மா ரொம்ப வேகமாக தொங்கி பெரிய இருக்கும். நடுங்காது. ஆனால் உயிரை காப்பாற்றிக்கிட்டு விட முடியாமல் அப்படியே நைட்டு பூரா பயங்கர டென்ஷன் நிற்கிறான். இந்த வை
கை நடுங்குது வேற, விட்டுருவோமோன்னு பயம், மரத்து போச்சு. சமாளிச்சுக்கிட்டு இப்படி கட்டிக்கிட்டு இரவு பூரா பயங்கரமான அவதி, மரண வேதனையில் இரவு வச்சு பாய சுப விடியுது. விடிஞ்சா எல்லாம் தெரியுது. பார்த்தா இவனுக்கும் தரைக்கு மத்திய ஒரு ஜான் தான் இருக்கு, தொங்குறானே. இவனுக்கும் தரைக்கும் மத்தியில் எவ்வளோ இருக்கு? ஒரு ஜான் தான். கீழே வந்துட்டான், ஒரு மரக்கிளை பிடிச்சிருக்கு. அந்த மரமும் டெம்பரையர் அழகா வளைஞ்சு நிற்கிது. பார்த்தா இவன் காலுக்கு கீழே எங்கே இருக்கு? தரை தெரியுது, ஒரு ஜான் தான் இருக்குது, தரை இவ்வளோ தான் இருக்கு. அதை விட்டான், கீழே நிற்கிறான். எதை விட்டா? கீழே உட்காந்தான். நைட்டு பூரா தொங்குடான்னு தொங்கிட்டு ஒரு ஜான் தான் இடவெளி, இவ்வளோ தான் இடவெளி இருக்குது. இப்போ அல்லா விட சொன்னாங்க, விட்டுனேனாவும் ஜாலியாக கீழே உட்காந்துரா, அத்தா உட்காந்து காலையில் நடந்து விட்டு போயிருக்கலாம். எல்லாம் மேலே விழுந்து நல்லா காப்பாற்றிட்டான். விட்டுருந்தா கீழே உட்காந்துருந்து காலையில் நடந்து அப்படியே பக்கத்து கிராமத்துக்கு போய் வண்டி ஏறி ஊருக்கு போயிருக்கலாம். நைட்டு பூரா இவ்வளோ பெரிய அதாபு தாங்க முடியாது. இவனும் நீ ஒரு 4 மணி நேரம் தொங்க, ஒரு கம்பி பிடிச்சி, ஒரு ஜன்னல் கம்பி பிடிச்சி தொங்கிப்பார். 4 மணி நேரம் தொங்குவியா? எப்படி இருக்கும்? முழு வெயிட்டு பாடி தாங்கிட்டு. அவ்வளோ அதாபு, அவ்வளோ வேதனை, இவ்வளோ மன கஷ்டம், கெஞ்சிதல், திரும்ப திரும்ப அல்லாங்கிறான். விடுனா விட மாட்டான், விட்டான காப்பாற்றேங்கிறான் அந்த விஷயம். அதே மாதிரி நம்ம சிருஷ்டிகளை பிடிச்சிக்கிட்டோம். காசு தான் கடவுளடா, அவன் தான் வாழ வைக்கிறான், இவன் வாழ வைக்கிறான், அவன் நாஃபி, இவன் ஆறு, அவன் நன்மை செய்கிறான், இவன் தீமை செய்கிறான்னு கெட்டியாக சிருஷ்டியை பிடிச்சிக்கிட்டு, இல்லை கொஞ்சம் காப்பாற்ற என்னைய, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நீ விடுற. அதை குரங்கு பிடியாக பிடிச்சிருக்கிற, அதை விடு, நான் அவனை காப்பாற்றுறேன். அதை விட மாட்டேன். சிருஷ்டிகள் மேல் நம்பிக்கையை விட மாட்டேன்ட்டான். அதை விட மாட்டேன். அல்லாஹ் என்னை காப்பாற்று, அல்லாஹ் என்னை காப்பாற்று. அதனால் வாழ்நாள்லாம் அவதியில் வாழ்கிறான், வாழ்நாள்லாம் கஷ்டத்தில் வாழ்கிறான், வாழ்நாள்லாம் பயந்து நடுங்கி வாழ்கிறான், கை நடுங்கிக்கிட்டே வாழ்கிறான், சிரமத்தில் வாழ்கிறான். சுத்தமாக நவுத்திரு. सबका मरजा बन गया हूँ सबको टुकराने के बाद. எல்லா சிருஷ்டிகளையும் விட்டு ஒரே உதையா உதச்சி தள்ளிட்டேன், சிருஷ்டிகளே வேணாண்டு. அப்புறம் அல்லாஹ் தாலா என்னை அவன் கருணையால் அரவணைச்சிக்கிட்டான். இப்போ எல்லா சிருஷ்டியும் என்னை நோக்கி ஓடி வர்ற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். சபுகா மர்ஜா பன்கயாகும், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அவன் கூப்பிடலையா, சந்தோஷம். எப்படி ஆக்கிட்டான்? நான் இல்லாமல் கல்யாண பத்திரிக்கையே இல்லைன்னு ஆக்கிட்டான். சொல்ல सबका मरजा बन गया हूँ सबको टुकराने के बाद. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கின பின்னாடி எல்லாத்துடைய மர்ஜாக அவைகள் ஒதுங்கும் விடமா அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான். जिंदगी पाई किसी ने उन पे मर जाने के बाद. जिंदगी पाई किसी ने उन पे मर जाने के बाद. அவனில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட பின்புதான் புதிய வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டான். எல்லாத்தையும் நவுத்தின பின்னாடி அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை கொடுத்தான். இதுதான் மூத்து கபல அந்த தமூத்துன்னு நாங்கள் சொல்லுறாங்க. மரணம் மௌத்துக்கு முன் மௌத்தாகி விடுன்னா என்ன? சிருஷ்டிகளை விட்டு ஒரு நம்பிக்கையை கல்பூட்டி எடுத்துரு. அதில் எல்லாத்தையும் டுக்குரானைக்கு பார்த்தா மனைவி துரத்திட்டாங்களா, புள்ளி துரத்திட்டாங்களா, கடைக்காரன் துரத்திட்டாங்களா, வீட்டு துரத்திட்டாங்க, எல்லாமே இருக்கட்டும். கல்பில் எதையும் வைக்காது, ஆசாபாசங்கிற கல்பில் வச்சு திணிக்காதுன்னு அர்த்தம். இப்போ பரிபூர்ணமாக நீ அல்லாஹ்வை நம்பு. பெருமான சொன்னாங்க என்ன, வல்லியும் நிச்சயமாக என் ரப்பு கொடுப்பான், கட்டாயம் கொடுப்பான், வாங்கியே தீருவேன் என் ரப்புட்ட, கட்டாயமா. அப்படி தைரியமாக சொல்லு. எல்லா இடத்துல எல்லாம் எப்படி கொடுக்குறான் பாரு உனக்கு, எப்படி அல்லாஹ் அவனை மாற்றி காட்டுறாங்க. மிக உறுதியாக நம்பு. அல்லா துல்முல் யக்கீன் வேணாம். இப்படி செய்வானா அப்படி செய்வானா, அல்லா கொடுப்பானா மாட்டானா கொடுப்பானா. நீ எதை நம்பிக்கை வச்சு அல்லாட்ட கேட்குறியோ அதை அல்லாஹ் கொடுக்க முடியாத சாமானா, இல்லை அல்லாஹ் கொடுக்க முடியாத சாமான் ஏதாவது இருக்கா? ஏதோ ஒன்று சொல்லு, அல்லாஹ் கொடுக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கா? ஒன்றுமே விளங்குதா பாய்? அதில் என்ன செய்யணும்? வலிய அசிம், நீங்கள் கேட்பதை மிக உறுதியோடு கேளுங்கிற எல்லா இடத்துல என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த சிருஷ்டியும் நம்பாது, அல்லாஹ் மட்டும் நம்பு. நண்பன் கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருக்கிறான், மேல் மிச்சமாக அல்லாஹ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அல்லாஹ் நம்பு.
அம்மை ஜீவல் முழுத்தர்னு அர்த்தம் தான். அனைத்தின் மீது நம்பிக்கை இழந்து அல்லாஹ் மேல் மட்டும் பரிபூர்ண நம்பிக்கையை வைத்து கேட்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 99% அல்லாஹ் நம்புறேன், 1% உன்னை நம்புறேன். அப்போ அல்லாஹ் அவன்கிட்டே வாங்கிக்கணும். ஏன்னா உனக்கான தான் தொழுதேன், 1% அவன் பக்கம் ஆசை இருந்துச்சு, அவன்கிட்ட நன்மை வாங்கிக்கோ. பை அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வை என்று சொன்னார். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானா.